விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படின்னா அப்ப நம்மளுடைய கர்மாவை கூட நம்மளால வெல்ல முடியும்னு கர்மா புரிஞ்சுக்கலாமா? வெல்ல முடியாது, யாரால முடியாது. அப்ப அத கர்மாவை குறைக்க முடியும். எனக்கு இன்னைக்கு கால் உடையணும் விதி. ஆனா நான் செஞ்ச புண்ணியங்கள் ஒரு விரலோட உடைஞ்சு விட்டுரும். அதான் விஷயம். தலைக்கு வந்து தலைப்பேட போச்சு சொல்லுவாங்கல்ல. இதுதான் அந்த விதிக்கு கர்மாங்கிறது மதியம். நடந்தே தீரும். அந்த நடந்தே தீரும் யாரா இருந்தாலும். பரிகாரங்கள் குறைக்க மட்டுமே பயன்படும், விளக்க கிடையாது. திரும்ப சொல்றேன், பரிகாரம்ன்றது மழைக்கு கொடை போலதான். நீங்க மழையை போய் தத்து நிறுத்த முடியாது கொடையை வச்சு. தலை நனைனாலும் உடம்பு நனைஞ்சிருங்கிறீங்க. இவ்வளவுதான் விஷயம். நினைஞ்சே தீரும், நடந்தே தீரும். மாத்த யாராலையுமே முடியாது, கடவுளுக்கே முடியாதுன்னு சொல்றேன். அப்புறம் என்னன்னு சொல்றேன்? எல்லாருமே நம்ம ஆன்மாக்கள் தான். எல்லாமே மறைய போகக்கூடிய தேகம் தான். யாராக இருந்தாலும் பிறந்துட்டீங்கன்னா இறப்பு தான். எப்படி இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஒபாமா வந்தா அவ்வளவுதான், அது யாரா இருந்தாலும் அவ்வளவுதான். ஆனா நீங்க அது வாழ்ந்துதான் தீரணும். செத்து போன்றதுக்காக வாழாம இருக்க முடியுமா? தெய்வம்ன்றது ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குற இடம் தான். அது உங்களை பாவங்களை போக்கக்கூடிய இடம் கிடையாது. ஒழுக்கம் வந்தாவே உங்களுக்கு பாவம் நடக்காது. கரெக்டா இல்லையா? உங்களுக்கு ஒழுக்கம்னு ஒரு கட்டுப்பாடு வந்துச்சுன்னா நீங்க தவறான செயலில் ஈடுபடுவீங்களா? ஒழுக்கமா இருப்போம், ரொம்ப தவறு பண்ண மாட்டோம். அந்த தவறு பண்ணாதான் உங்களுக்கு கர்மா வேலை செய்யும். ஒரு சில கிரக அமைப்புகள் ஒரு சில தன்மைகளை கொடுக்கும். அதில் மாறுபட்ட கருத்து நான் சொல்ல வரல. அதையும் தாண்டி நம்மளுக்கு இறை பக்தி ஒன்று கொடுத்துருக்கான், உணர்வுன்னு ஒன்று கொடுத்துருக்கான். நான் உண்மையிலே கெட்ட தன்மையோடு இருந்தால் என்னுடைய ஜாதக அமைப்புனாலும் ஒரு உணர்வு, சின்ன உணர்வு இருக்கு. ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் தான் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கர்மான்னு சொல்லி பேசும்பொழுது சார், நம்ம கர்மா பத்தி நீங்களும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்றீங்க எல்லாருக்குமே. இப்போ கர்மா அப்படிங்கிறதுக்கும் விதி அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதாம்மா. விதிக்கப்பட்டது எதுவும் நடந்தே தீரும். நம்ம செய்த செயலுடைய விஷயம் தான் எல்லாமே. ஆனா வந்து விதியை நம்மளால வெல்ல முடியும் அப்படின்னு விதியை சொல்றாங்க. மதியால் அறிவு மதியா- கொடுத்துருக்கான். அதான் சொல்றேன் சரி. குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இறைவன் கொடுத்துருக்கான். அதான் சார், விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படின்னா அப்ப நம்மளுடைய கர்மாவை கூட நம்மளால வெல்ல முடியும்னு கர்மா புரிஞ்சுக்கலாமா? வெல்ல முடியாது, யாரால முடியாது. அப்ப அத- கர்மாவை குறைக்க முடியும். எனக்கு இன்னைக்கு கால் உடையணும் விதி. ஓகேவா? காலே உடையணும் விதி. ஆனா நான் செஞ்ச புண்ணியங்கள் ஒரு விரலோட உடைஞ்சு விட்டுரும். அதான் விஷயம். தலைக்கு வந்து தலைப்பேட போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. ம். இதுதான் அந்த விதிக்கு கர்மாங்கிறது மதியம். நடந்தே தீரும். அந்த நடந்தே தீரும் யாரா இருந்தாலும். இறைவன் உட்பட கடவுளுக்கும் அது பொருந்தும். கடவுள்ன்றதுனால அவர் சுப்பீரியர் பவர், தப்பிச்செல்லாம் போக முடியாது. ம். உருவாக்கந்தே அவராக இருந்தாலும் அவர் அதை அனுபவிச்சே தீரணும். ம், ம். அதுக்கு பல உதாரணங்கள். சரி, அப்போ நம்ம நிறைய பரிகாரங்கள் சொல்றோம். நீங்க இந்த பரிகாரங்கள் குறைக்க மட்டுமே பயன்படும், ம். விளக்க கிடையாது. திரும்ப சொல்றேன், பரிகாரம்ன்றது மழைக்கு கொடை போலதான். ம். நீங்க மழையை போய் தத்து நிறுத்த முடியாது கொடையை வச்சு. தலை நனைனாலும் உடம்பு நனைஞ்சிருங்கிறீங்க. இவ்வளவுதான் விஷயம். ம். நினைஞ்சே தீரும், நடந்தே தீரும். மாத்த யாராலையுமே முடியாது, கடவுளுக்கே முடியாதுன்னு சொல்றேன். அப்புறம் என்னன்னு சொல்றது? ம். சிவபெருமான பிச்சை எடுத்திருக்காரு. தலையால் தவிர பிச்சை எடுக்கணும்னு சொல்லிட்டு. ம். சரி, ராமபுரம் எங்க வந்து 14 வருஷம் வனவாசம் போனோம். அவர் கடவுள் தானே, எதுக்கு போனோம் அவரு? அவர் நினைச்சா ஒரு செகண்ட்ல சீதா தேவி தூக்கி விட முடியாதா? முடியாதா? ம். ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க, ஏன் முடியாது அவரால்? ஏன்னா மனுஷனா இங்கே பிறந்துட்டீங்கன்னா, இந்த உலகத்துக்கு வந்துட்டீங்கன்னா, கடவுளாக இருந்தாலும் விதி கட்பட்டவர் தான். யாராக இருந்தாலும் சரி, விதி வேலை செஞ்சே தீரும். ம். யாருமே விடாது. அதான் ரூல், அது பிரபஞ்ச ரூலு. அந்த ரூலை அவங்களே ஓவர்டேக் பண்ண மாட்டாங்க, ஓகே. பண்ணவும் கூடாது. அதான் அது பேர் தான் விதி. விதின்றது என்னன்னா கட்டமைக்கப்பட்ட விஷயம், அவ்வளோதான், முடிஞ்சு சரி, இப்போ போச்சு. நம்ம வந்துட்டு கர்மாவை பத்தி ரொம்ப ஆழ்ந்து பேசலாம் அப்படிங்கிறது தான் சார் இந்த காணொலியினுடைய நோக்கம். என்னன்னா நம்ம வந்து முன்னாடி ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணியிருந்தோமோ அதுக்கான பலன் வந்து நல்லதோ கெட்டதோ நம்ம இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிறது தான் கர்மான்னா. அப்போது நம்ம இந்த பிறவியில் நம்ம ஒன்று ஆகணும்னு ஆசைப்படுவோம். நமக்குன்னு ஒரு கோல் இருக்கும், நமக்குன்னு ஒரு விஷயம் அதுதான் இருக்கும். சொல்கிறேன். அது இறைவன் நடக்குமா? எல்லாத்தையுமே அவர் கையில் வச்சுக்கல. ஒரு சில பொறுப்புகளை அறிவுன்ற விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கான். ம். இதுதான் தந்தை பெரியார் சொன்னார். என்ன சொன்னார்? உங்கள் அறிவை பயன்படுத்துங்க. ம். அதை நம்ம தவறாக வேறு மாதிரி புரிஞ்சுக்கணும், அது வேறு விஷயம். ம். கடவுள் இல்லைன்னு சொல்கிற கான்செப்ட் வேறு, நம்ம கடவுளுக்குள்ளே போக வரல, அது அவருடைய நிலைப்பாடு. ம். அதை தாண்டி அவர் என்ன பகுத்தறிவுன்னு சொன்னார், பகுத்து பாருன்னு சொன்னார். அது நான் நியாயமாக ஏற்றுக்கிறேன். பகுத்து பார்க்கணும் எல்லாத்துலேயுமே. ம். ஒரு கோயிலுக்கு போனாலும் நீங்கள் சாமி எது கும்பிடணும்னு நீங்கள் கேள்வி கேட்கணும். கடவுளை ஏன் போய் கும்பிட்றோம்? அவர் ஏன் கல்லாக உட்காந்துருக்காரு? இந்த கோயிலுக்கு மட்டும் போனால் என்ன விசேஷம்? ஏன் அந்த கோயிலுக்கு மட்டும் பிரதானமாக சொல்கிறாங்க? ஏன் இந்த வழிபாடை செஞ்சால் தான் கடவுள் நம்மளுக்கு அனுகிரகம் கொடுப்பாரா, இல்லை கொடுக்க மாட்டாரா? இதெல்லாம் யார் கேட்கணும்? போகிறவங்க கேட்டணும். அது பேர் தான் பகுத்தறிவு. ம். இந்த அறிவு உங்களுக்கு கொடுத்துருக்கானா இல்லையா கடவுள்? அப்போது நீங்கள் போன பிறவில் செய்த கர்மாக்களை இந்த பிறவில் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கானா இல்லையா? கொடுத்துருக்கான். ம். நீங்கள் தான் அதை செயல்படுத்தக்கூடிய கருவி. இவரை சரி, கிரியேட். எப்படி சார் இப்போ குறைக்கிறது?
அன்னதானம் மட்டும்தான் உதவி செய்யறது தான் வேற என்ன இருக்குது. ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மா உதவி செய்யணும். அதான் விஷயங்க. ம், கான்செப்ட் என்னன்னா, எல்லாருமே நம்ம ஆன்மாக்கள் தான். ம், எல்லாமே மறைய போகக்கூடிய தேகம் தான். யாராக இருந்தாலும். இங்க இறப்பு எப்படி நீங்க பொறந்துட்டீங்கன்னா இறப்பு தான். எப்படியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஒபாமா வந்தா அவ்வளோதான். அது யாரா இருந்தாலும் அவ்வளோதான். போய் தானே தீரணும். ம், முடியாதுல்ல. ம், ஆனா நீங்க அது வாழ்ந்து தான் தீரணும். நாங்க செத்து செத்து போன்றதுக்காக வாழாம இருக்க முடியுமா? உங்க கடமையை செய்யாம இருக்க முடியுமா? ம், அப்ப அந்த கடமைக்குள்ள நேர்மை வேணும். இறை பக்தி வேணும். எந்த இறைவனும் ஒரு இறைவன். நான் அந்த இறைவன அந்த இடத்துல பிரிச்சு பார்க்க விரும்பல. யார நீங்க மானசீகமா நினைக்கிறீங்களோ, ஒழுக்கம், கட்டுப்பாடு, தவறுகள் செய்வான் மனுஷன். அதெல்லாம் இல்லன்னு சொல்ல முடியாது. தவறே செஞ்சதுக்கு பேர் மனுஷன் கிடையாது. ம், திருத்திக் கொள்ளவே ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல, இறைவனுக்கு தரானா வாய்ப்பு. இயற்கையே தருதுமா. நீங்க தண்ணியில போய் விழுந்துட்டீங்கன்னா, 3 முறை உங்களுக்கு இயற்கை வாய்ப்பு தரும். நீச்சலே தெரியலனாலும். 3 முறை உங்கள தூக்கி விட்டுரும். ம், அந்த 3 முறைக்கு நீங்க ஒரு முறை தப்பிச்சு வெளியே வந்துட்டீங்கன்னா, இயற்கை உங்கள விட்டுடும். அந்த 3 முறைக்கு மேல உங்களால முடியலன்னா, நீங்க போய் சேர வேண்டியது தான். ம், இப்படித்தான் ஒவ்வொரு முறையும் இறைவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுப்பாரு. நீங்க தெரிந்து கொள்ளுகிற வாய்ப்பு குடுப்பாரு. அத புரிஞ்சு அறிந்து திருத்தீங்கன்னா, வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க. திரும்பவும் நான் அப்படிதான் போகும்போது அதான் விதின்றது. விதி வேலை செய்யன்னு தீர்றதுக்கு சொல்றதுக்கு காரணம் என்ன? அது போய் தான் விதி. ம், ஆனா குறைக்கிறதுக்கு வழிய அப்பப்போ இறைவன் உங்களுக்கு காமிப்பான். ஒரு சாய்ஸ் குடுப்பான். ம், அந்த சாய்ஸ் உங்களுக்கு எப்படி புரிய வரும் அப்படின்னா, நீங்க ஒழுக்கம், கட்டுப்பாடு, இறைபக்தி இருக்கும்போது தான் அது புரிய வரும். அது இல்லாதவனுக்கு புரியவே புரியாது. இப்ப நீங்க கிறிஸ்தவரா இருந்தா, நீங்க இயேசுநாதர நல்லபடியா கும்பிடும்போது உங்களுக்கு ஒரு ஒழுக்கம், நேர்மை இருக்கும். இஸ்லாமியரா இருந்தா இருக்கும். ஏதோ ஒரு எக்ஸ்ஆர் பை அப்போ ஒரு கடவுள் தெய்வத்தோடு டிராவல் பண்ணும்போது தான் தெய்வம்ன்றது ஒரு ஒழுக்கத்த கத்துக் குடுக்குற இடம் தான் அது. ம், உங்கள பாவங்கள போக்கக்கூடிய இடம் கிடையாது. ஒழுக்கம் வந்தாவே உங்களுக்கு பாவம் நடக்காது. கரெக்ட்டா இல்லையா? ம், உங்களுக்கு ஒழுக்கம்னு ஒரு கட்டுப்பாடு வந்துச்சுன்னா, நீங்க ம். தவறான செயல்ல ஈடுபடுவீங்களா? ரொம்ப ஒழுக்கமா இருப்போம். நம்ம ரொம்ப தவறு பண்ண மாட்டோம். அந்த ம், தவறு பண்ணா தான் உங்களுக்கு கர்மா வேலை செய்யும். ம். ஓகே. அப்போ நம்ம இந்த ஜென்மத்திலயுமே கூட நம்ம தவறு பண்ணல அப்படின்னா, நம்மளுடைய முன்னாடி ஜென்மத்துடைய கர்மா ஆக்டிவேட் ஆகாதுன்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா ஆக்டிவேஷன் நம்ம குறைக்கலாம். ஆ, அடுத்த பிறவி நல்லபடியா இருக்கும். நீ ஓகே. அடுத்த பிறவில பார்க்க போறதில்ல. கரெக்ட்டா? ம், போன பிறவில நடந்தது உங்களுக்கு தெரியாது. ம், கரெக்ட்டா? ம். இந்த பிறவி நம்ம லைவ்ல வாழ்றது மட்டும் தெரியும்ல. ஆமா. நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைய விஷயத்த பார்க்குறோமா இல்லையா? அப்ப ஏன் உங்களுக்கு திருந்த மாட்றோம் நம்ம திருந்த மாட்றோம்? அப்பயும் ஒரு கேள்வி வரும். அது எப்படிப்பா அது நான் போன பிறவி உண்மையிலே பிறவி இருந்துச்சுன்னு எப்படி தெரிஞ்சதுன்னு கேள்வி கேட்பான். ம், உன் கண்ணு முன்னாடி பல அந்நியம் நடக்குது. எப்படி சாகுறான் ஒருத்தன்? நல்லா இருந்தா எப்படி போயிடுறான்? திடீர்னு சுனாமி வந்து இத்தனை பேர் போயிடுறான். ம், 69 குழந்தைங்க அன்னைக்கு கும்பகோணத்துல எரிஞ்சு போகுது. எப்படி எரிஞ்சு போகுது? ஒரே நேரத்துல. ம், அது என்ன கர்மா பண்ணியிருக்கும்? ஏன் அதுக்கு மட்டும் அந்த கேள்வி? வருமா வராதா? கேட்கணுமா இல்லையா? ம், இதுதான் ஆன்மீக தேடல்ன்றது. இதுதான் ஒழுக்கம் புரிஞ்சுக்கிறதுக்கு தன்மை. இது தேடணும், கேட்கணும். ம். இங்க இந்த கேள்வி இந்த முக்கியமான கேள்வி யாரும் கேட்கறதில்ல. நான் அப்படித்தான் இருப்பேன்னு போங்க உங்கள யார் வேணாம்னு சொன்னா? சுனாமில அவன் மட்டும் சாவணும் என்னம்மா தலையெழுத்து? யோசிச்சு பாருங்க. அதான் சார் ஏன்? ஜஸ்ட் மிஸ் ஆகுற வாய்ப்பு நிறைய பேருக்கு இருந்திருக்குதுல்ல. ஆமா சார். ஏன் சார் இதுதான் அப்படி? கர்மா. இதுக்கு அது பேர் தான் கர்மா. அவங்களுடைய கர்மான்னு அது அவனுடைய புரிஞ்சுக்கணும். கர்மா. ம், அப்ப அத யாருக்காவது எடுத்துக்காட்டு? உங்களுக்கான எடுத்துக்காட்டு. ம். அவனுடைய மரணம் யாருக்கு எடுத்துக்காட்டு? அங்கிருந்து தப்பிச்சவங்களுக்கும் நமக்கு அத எடுத்துக்காட்டு. கரெக்ட்டா பார்த்தவங்களுக்கும். இல்லையா? அப்பயும் நீங்க திருந்துறீங்களா? அந்த சமயத்துல ஒரு 10 நாள் அனுதாபப்படுவீங்க. திரும்பவும் வழக்கம் போல பழைய குருடி கதவு தேடி தான். ம், மக்களுடைய மனநிலை அப்படிதாம்மா இருக்கு இன்னைக்கு. நான் அப்படி உண்மையா சொல்ல வரேன். நீங்க மக்கள் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போது அத பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு 10 நாளைக்கு சூப்பரா ஃபீல் பண்ணுவாங்க. 11ஆவது திரும்ப அதே தப்பு தான் செய்வாங்க. இப்போ சமீபத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்றேங்க. இன்னைக்கு லைவ்ல சென்னை நடக்குது, தமிழ் நடக்குது. அ இது கரெக்ட்டான மேட்டர் தான் சொல்லும்போது. இந்த இது என்னது சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு ஒரு 3 மாசம் முன்னாடி ஓடுச்சு கதை. ம். ஓடுச்சா? ஆமா. உண்மையா தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சா? அது எங்க போர் நடக்க போது தட்டுப்பாடுன்னு ஓடுச்சு. ம், அது செயற்கை தட்டுப்பாடோ, இயற்கை தட்டுப்பாடோ உங்களுக்கு தெரியாது. ம். ஆண்டவன் இதுல. அது அரசியல் தட்டுப்பாடுன்னு எப்படின்னா ஒண்ணு போடும். வந்துச்சு. தட்டுப்பாடு வந்துச்சு உண்மை. எல்லா ஹோட்டல்லயும் விலை ஏத்திட்டீங்க. எல்லா பொருட்களும் ஏத்திட்டீங்க, விலை ஏத்திட்டீங்க. ம், இப்ப 2 மாசமா எல்லா சிலிண்டரும் கிடைக்குது. ஈஸியா கிடைக்குது. எத்தனை பேர் விலைய குறைச்சீங்க? ம், இதுவே தான் கர்மா. ம். இந்த பாவம் சும்மா விடாது. ஓகே. ம், இப்ப நான் டிஃபரெண்ட் புரியுதா உங்களுக்கு? ம், அங்க தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. நான் விலை அதிகமா குடுத்து வாங்க வேண்டிய நிலை இருந்ததுனால, ஐயா உங்களுக்கு நான் விலை ஏத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைன்னு சொல்றீங்க. நியாயமான கருத்து. ஏன்னா உங்களுக்கு பல தரப்பட்ட பொருள் ஏறும்போது நீங்க கன்சியூமர்ட்ட வாங்கி தான் தீரணும். அது ம், நியாயம். நம்ம இல்லன்னு சொல்லல. அது அரசாங்க முடிவு. இப்போ உங்களுக்கு குறைச்சிட்டான். கேஸுக்கு விலை குறைச்சிட்டாங்க. எத்தனை பேர் டீ விலை குறைச்சிட்டீங்க? டிஃபன் விலை குறைச்சிட்டீங்க? இது அப்பட்டமான பாவம். ம், இதுதான் கர்மா. நீங்க தெரிந்தே செய்யக்கூடிய வினையை அனுபவிச்சு தான் தீரணும். இந்த பிறவில அனுபவிக்க மாட்டீங்க. ம், அடுத்த பிறவி உங்கள வச்சு செய்யும். இல்லன்னா, உங்க சந்ததிக்கு இது போய் சேர்ந்துரும்.
நியாயமான ஒழுக்கமான மனிதன் இருந்தா ஏன் நம்ம சரி 3000 இப்போ ரூபாய் சிலிண்டர் வாங்கியிருந்தோம். எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, கடவுள் தான் இது எல்லாத்தையுமே உருவாக்குனா கிடையாது. ஆ. உங்களுக்கு அறிவு குடுத்துருக்காங்கல்ல. இப்ப நம்ம அறிவோட தானே பேசுறோம். இல்ல சரி இல்ல கேள்வி என்னோடது என்னன்னு நம்ம அறிவுன்னு ஒண்ணு குடுத்துருக்கானா இல்லையா? ம், ம், அது கடவுள் குடுத்தானா, யார் குடுத்தானோ? கடவுளே விட்டுருங்க. ம். நமக்கு இத பத்தி பேசுறதுக்கான தகுதியோ, பார்க்கறதுக்கான பார்வையோ இருக்கா இல்லையா? நமக்கு இது நல்லதுன்னு தெரியுமா? கெட்டதுன்னு தெரியுமா? அத மட்டும் பதில் ம். சொல்லுங்க. இல்ல இது தெரியும் சார். நான் கேட்க வந்தது இதே மாரி ஆ. தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்ல வரேன். சொல்லுங்க. இப்போ நான் என்ன கேட்க வரேன்னா சார், இப்போ நம்ம வந்து இந்த ஜென்மத்தில நம்ம ஒண்ணு நடக்குது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணோன்னு இப்போ ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து நம்ம போன ஜென்மத்தில என்ன பண்ணோன்னே தெரியாது. ஆனா இப்போ நடக்கிறதுக்கு வந்து அதுதான் காரணம் அப்படின்னு அவன் நம்ம நெனச்சுட்டு போன ஜென்மத்த பத்தியே விட்டுருவோமா? ஆ. அத மறந்துருவோம். அது ம். ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப வாழ்வியல்ல நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில நம்மளுக்கு ம். நல்லது தெரியுது, கெட்டது தெரியுமா? தெரியாதா? தெரியும். இதுல நீங்க ஒழுக்கமா இருக்கலாமா? இருக்கக்கூடாதா? இருக்கலாம். அப்ப இதுக்கு ஏன் கடவுள் காரணம் சொல்லணும்? ம். பட் இங்க ஒரு விஷயம் இருக்கு. அதையும் பார்க்கணும். ஒரு சில கிரக அமைப்புகள் ஒரு சில தன்மைகள குடுக்குமானா குடுக்கும். ம். அதுல மாறுபட்ட கருத்து நான் சொல்ல வரல. அதையும் தாண்டி நம்மளுக்கு இறைபக்தின்னு ஒண்ணு குடுத்துருக்கான். உணர்வுன்னு ஒண்ணு குடுத்துருக்கான். என்னதான் நான் கெட்டவனா இருந்தாலும் ஒரு பேச்சு சொல்ல வரேன். நான் உண்மையிலே கெட்ட தன்மையோடு இருந்தா என்னுடைய ஜாதக அமைப்புனாலும் ஒரு ம். உணர்வு சின்ன உணர்வு இருக்கும். பெரிய கெட்டது பண்ணாம சின்னத்த கெட்டது மட்டும் வெளிய வந்துடலாம். உங்கள அடிக்கணும் நான் விதிங்க ஒரு பேச்சு சொல்ல வரேன். உங்கள நான் இன்னைக்கு அடிக்கணும் விதி. ம். ம். எனக்கு விதிக்கப்பட்டிருக்கு. நீங்க உண்மையிலேயே நீங்க அடி வாங்கணும்னு விதி. 2மே தவிர்க்க முடியாது. ம். ஆனா நமக்கு அறிவு கெட்டி வரையும் அதுல கொஞ்சமாவது ரிலாக்ஸ் பண்ண முடியுமா? முடியாதா? முடியுமா? ம். முடியாதா? ம். யாரா இருந்தாலும் வச்சுக்கங்க. ம். அந்த ஒரு தன்மைய இறைவன் நம்மளுக்கு குடுத்துருக்கானா இல்லையா? இத நம்ம ஏன் பயன்படுத்தணும்னு தான் கேட்கிறேன். உண்மையிலே இன்னைக்கு இந்த தட்டுப்பாடோட நம்ம வாழணும்னு விதிக்கப்பட்டிருந்தாலும் வாழ்றோம். ம். ஆனா அதுக்கான ரிலாக்சேஷன் நம்ம கண்ணு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. பலன் தெரிஞ்சு போச்சு. ம். அந்த பலன் தெரிஞ்சும் நம்ம அனுபவிக்க முடியலன்னா அது யார் குற்றம்? இறைவன் குற்றமா? மனிதன் குற்றமா? மனிதர்கள். அதுதான் சொல்ல வரேன். இது பேர் தான் கர்மான்னு சொல்ல வரேன். ம். இப்ப நீங்க தெரிஞ்சே செய்றீங்க அந்த தவற. ம். உங்க கடவுள் சொன்னாரா? உங்க ஜாதகம் சொல்லிச்சு அப்படிலாம் பண்ணுன்னு. ம். இது ஓவரால் பிரச்சனை சொல்ல தனி மனிதனே சொல்ல வரல. ஒரு சமுதாயத்தை கட்டமைச்சு இந்த விஷயத்த பண்ணும்போது, ம். அப்ப அதுக்கான பலாபலனையும் நீங்கள் சொந்தமாக, சுயமாக அனுபவித்தே தீர வேண்டும். அதுவும் உணவுல இந்த மாரி விஷயம் பண்ணும்போது, மிகப்பெரிய மகா பாதக கொடுமையான செயல் என்னன்னா, உணவுல பண்ற கலப்படமும், இந்த உணவு பண்றது தான் மகா பாதக ம். செயல். கண்டிப்பா. ம். மகா பாதகம். ஒரு பாதகம்லாம் கிடையாது. ஆமா. ம். அப்ப கண்ணுக்கு முன்னாடி இந்த விஷயம் நடக்குது. என்னுடைய கேள்வி இதுதான். இத பத்தி இன்றைய அரசியல் கட்சிகள் யாருமே இத பத்தி பேசுறதில்ல. ஏன்னா நடுத்தர மக்களுடைய பிரச்சனைய பேசுறதுக்கு இங்க ஆட்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. ம். இப்போ இருக்கப்பட்டவங்க நீங்க வந்து மிகப்பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு போயிடுவீங்கம்மா. இன்னைக்கு சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க? இது பேர் தான் கர்மான்னு சொல்ல வரேன். திரும்ப திரும்ப ம். கர்மான்னு எங்க வந்து நிக்கிறேன்னா, ம். உங்களுக்கு அந்த அறிவையும், ஞானத்தையும் இறைவன் குடுத்திருக்காரு. ம். குடுக்காம ஒண்ணும் இல்ல. ம். ம். ஒரு பொருள் கிடைக்கலன்னு டிமாண்ட் இருக்கும்போது நான் விலை ஏத்துனது உண்மதான். ஆனா அந்த பொருள் இப்ப சகஜமா கிடைக்கும் போதும் நான் அதே விலை தான் விற்பேன்னு பேர் தான் கர்மா. ம். அப்ப இந்த கர்மா எங்க உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகுது பாருங்க. நீங்க அத செஞ்சே தீரணும், அனுபவிச்சே தீரணும்னா அனுபவிச்சு தீரணும். சப்போஸ் உங்களால முடியலன்னா, மாதா செய்தது மக்களுக்கு. உங்க பசங்க நிச்சயமாக அனுபவிப்பார்கள். நான் ஒரு முக்கியமான விஐபி ஒருத்தர போய் சந்திச்சேன். உச்சாணியில இருக்கிற மனிதரு. ம். அவருக்கு ஜாதகம் பார்க்க போனேன். அவங்க வீட்டு பசங்கள போய் பார்த்தேன். 2 பசங்க. 2 பசங்களுக்குமே கால் வீங்கியிருக்கு. ம். சின்ன பசங்க. குழந்தைங்க. அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ம். அப்பதான் நான் கணக்கு போட்டேன். கர்மா அவங்க தான் நேர்ல பார்த்தேன். இவருடைய விஷயங்கள் என்னன்னு நமக்கு தெரிந்தது. அவர் என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியும் பிராக்டிகலா. என்ன செஞ்சுருக்காருன்னு தெரியும். அட கர்ம வேலை எங்க போய் நின்னுச்சுன்னு பார்த்தேன். அவருக்கு அதிகமான பாதிப்பு இல்ல. ஆனா எங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு? பசங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ம். இப்போ அவர் டெய்லி ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லிட்டு பல கோடி செலவு, பல லட்சம் செலவு பண்ணிருக்காரு. நீங்க இந்த பக்கம் இவ்வளவு சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? ம். உங்களால நிம்மதியா வாழ முடியலையே. பெரிய பங்களா இருக்கு, 10 கார் இருக்கு, வீட்ல வேலை செய்யறதுக்கு ஒரு 50 பேர் இருக்காங்க. எல்லாம் இருக்கு. ம். நிம்மதி இல்லையே. ஓகே. இங்க சாலை ஓரமா படுத்துன்னு இருக்கான். மெட்ரோ வேலை செஞ்சுட்டு படுத்துன்னு இருக்கிறான். நிம்மதியா தூங்குறான். நைட்டு ஃபுல்லா. கொசுவரியில உட்கார்ந்து தூங்குறான். ஏன்னா அவனுக்கு நிம்மதி குடுத்துருக்கானா இல்லையா? ம். எதுவுமே இல்லாம இப்படி தூங்கிக்கிறான். ஆனந்தமா தூங்குறான். கொரட்டை விட்டுன்னு. ம். ஆனா உங்களுக்கு எல்லாமே அங்க இருக்குது. நிம்மதி தூக்கம் இல்லையே. இதுக்கு பேர் தான் கர்மா. ஓகே. மாதா செய்தது மக்களுக்கு. இதை உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா போதும். திரும்பவும் சொல்றேன். கடவுள் எல்லா விஷயமே கையில வச்சுக்கல. ஒரு சில விஷயங்கள உங்க கையில குடுத்துருக்காரு. பெரியார் சொன்னது முற்றிலும் உண்மை. பகுத்தறிவு, பகுத்துப் பார், பிரிச்சுப் பார். ஏன் எதுக்கு கேள்வி கேளு முதல்ல. கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டா தான் பதில் கிடைக்கும். நம்ம இறைவனையே கேட்டாலும் தான் நம்ம சித்தர்கள். சட்டைய பிடிச்சு இறைவனை கேட்டிருக்காங்க நம்ம சித்தர்கள்லாம். திட்டியிருக்கிறாங்க, அழுதுருக்காங்க, புரண்டிருக்காங்க, அடிக்க போயிருக்காங்க. எல்லாமே பண்ணியிருக்காங்க சித்தர்கள். அவ்வளோ உரிமை எடுத்திருக்காங்க கடவுள்கிட்ட. ம். ம். அவ்வளோ நெருக்கமா இருந்தாலும் தான் அவனுக்கு பல விஷயத்த சாதிக்க முடிஞ்சுச்சு. நீங்க அது போல தன்மையை எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் கூட உண்மையா இருங்க அவங்ககிட்ட.
மேக்ஸிமம் உண்மையாக இருக்குது. உங்களை பற்றி எல்லாமே தெய்வத்துக்கு தெரியும், தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. அதையும் தாண்டி ஒரு சில ஒழுக்கம், ஒரு சில கட்டுப்பாடுகள் தான் இறை வழிபாடு. இறை வழிபாடுறது ஒழுக்கம் கட்டுப்பாடு தான்மா. அது இறைவன் பெயரால் செய்கிறோம். நமக்காக தான் விரதம் இருக்கிறோம். நம்மளுக்கு விரதம் சொன்னாரா? எந்த தெய்வம் ஒன்று விரதம் இருந்தால் தான் உனக்கு அனுகிரகம் கொடுக்குன்னு சொல்லிச்சா? நமக்கு உடலுக்கும் ஒரு சுத்தம் வேணும், மனசுக்கும் ஒரு சுத்தம் வேணும் அப்படின்னு இறைவன் பெயரால் நம்ம செய்கிறோம். அது அறிவியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக ஒத்து போதான் செய்கிறோம். எல்லா விஷயமே நம்மகிட்ட இருக்குது. அதுக்கு ஒரு டூல் தான் ஜாதகம். நம்ம என்னவா ஆக முடியும், நம்முடைய இலக்கு எதுவாக இருக்கும், நம்முடைய எல்லைகள் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்ற விஷயத்த உங்கள் பிறப்பு ஜாதகத்தை வச்சு இவ்வளோ கெஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட லிமிட் இவ்வளோ தான், நம்ம இவ்வளோ தாங்க முடியும், இவ்வளோ எல்லைக்கு நம்மளால் போக முடியும் அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சு அதுக்கான முயற்சி ஈடுபட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம். அது பேர் தான் விபரீத ராஜயோகம். அந்த வழியை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஜாதகம் முழுமையாக சப்போர்ட் பண்ணுமான்னா நிச்சயமாக சப்போர்ட் பண்ணும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இது பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்க இந்த காணொளி மூலமா அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.